வணக்கம் மக்களே. நம்ம இப்போ ஹாங்காங்லேருந்து மக்காவுக்கு கிளம்பிட்டோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ப்ரீ அரைவல் பாஸ் ஹாங்காங்க்கு வாங்கினோம்ல, அந்த பாஸ்போர்ட்டும் இருந்தாக்கா போதும். நேராக நம்ம அந்த ஹாங்காங்லேருந்து அதே 21 பஸ்ஸு ஏர்போர்ட்டு போகிற பஸ் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த இது பஸ் ஸ்டேஷனு இப்போ புதுசாக முன்னாடிலாம் வந்து எல்லாம் ஃபெரியில் போயிட்டுருந்தாங்க. இப்போ புதுசாக தான் அந்த பாலம், இங்கேருந்து பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பெரிய பாலம். அதனால் வந்து கடல் வழியாக பஸ்ஸுலேயே நேராக போக போகிறோம். எமிக்ரேஷன் முடிச்சுட்டு எமிக்ரேஷன் ஒன்றும் இல்லை, அந்த இது பெரிய அரைவல் விசா இருக்கா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு ஸ்டாம்பு குத்தி வெளில அனுப்பிச்சிடலாம். வெளியில் வந்த உடனே பஸ் ஸ்டாப்பு, அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு. அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து 35 ஹாங்காங் டாலர். நம்ம இது வந்து கிட்டத்தட்ட 350 ரூபா வாங்குறாங்க. அதே மாதிரி மாடி பஸ்ஸு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக வந்து ஏறி கிளம்பியாச்சு. பயணம் போயிட்டே இருக்குது. முன்னாடிலாம் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஃபெரி பிடிச்சி டயத்துக்கு அப்படின்னு. இங்கே வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸே இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ரோடு அவ்வளோ பிரமாதம் பண்ணுறாங்க. அண்டர் கிரவுண்டில் கட்டியிருக்கான். அப்புறம் மேலே போகுது. 3 இடத்துல வந்து பெரிய பெரிய கேபிள் ஸ்டே போட்டு பிரிட்ஜு கட்டியிருக்கானோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங்லேருந்து மெக்கா வந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்ரு. இது நடுவில் வந்து ஒரு சுகுஹாய் அப்படின்னு ஒரு ஊர் வேறு இருக்குது. அது போயிட்டு அப்படியே போக வேண்டியதான் நேராக ஹாங்காங்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட இது வந்து $127 பில்லியன் செலவு பண்ணிக்கலாம். சைனாக்காரன் நினச்சாக்கா இது பண்ணாமல் இருப்பானா? நம்ம கனவுல நினைக்கிறதெல்லாம் பண்ணுவோம். நமக்கே வந்து புதுமையாக இருக்குது. நேராக இது மாதிரி பார்த்தா கடலுக்கு அடியில் போகுது. கடலுக்கு முடிஞ்சு அப்படியே வர மாதிரி ஏகப்பட்ட அண்டர் கிரவுண்டு, மலையெல்லாம் குடஞ்சி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பயணம் வந்து இது வந்து 1557 வந்து இந்த மக்காவு நகரம் வந்து போர்ச்சுகீசியர் தான் வச்சுருந்துருக்கான். அதனால் ரொம்ப நாள் ஆண்டுகிட்டு இருந்திருக்கான். ஆண்டுட்டு அப்போ நம்மளை சைனாக்காரன்ட்ட 1999 தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு இதாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க புதுமைகள். ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே, ஏர்போர்ட்டு பேக் சைடு அப்படியே ஒரு ரவுண்டு. ஏர்போர்ட்டில் நம்ம அங்கே இறங்கணும், அப்படியே சுற்றி வருது. சுற்றி வந்து மேம்பாலம் ஏறுது. இனிமேற்பட்டு கடல்பட்ட எல்லைகள் எல்லாம் கடலில் போகுது. ஒரு த்ரில்லராக தான் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அந்த இது வந்து ஏரோப்ளைன் போகுது ஏர்போர்ட்டில். 2018 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பாலத்தை. 55 கிலோமீட்டரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடுறான். இந்த இதில் வந்து 7 லட்சம் பேர் வசிக்கிறாங்க அந்த மெக்கா தீவில். இது மெக்காவு இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பேர், ஒரிஜினல் பேர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜன் ஆஃப் தி பீப்புள் ரிபப்ளிக் ஆஃப் சைனா. இது சொல்லி முடியாட்டியுமே சரியாயிடும். அப்புறம்ல இங்கே உள்ள இது பார்த்திங்கன்னா ஹாங்காங் டாலர் மாதிரி, ஆனால் இங்கே உள்ளதுக்கு வந்து வேறு பேர் வச்சுருக்காங்க. அது பேர் பட்டாகான்ற பேர். அதனால் நமக்கு வந்து ஹாங்காங் டாலர் கொடுத்தாவே வாங்கிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பக்கம் எங்கேயோ போகுது பாலம். அப்படியேங்கப்பா, ரெண்டு பக்கம் கடல் தான், கடல் 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 தான். ரொம்ப ஐடியா பண்ணிக்கலாம். சில பேர் ஹாங்காங் இறங்கிட்டு உடனே போய் மெக்காவை பார்த்துட்டு திருப்பி வந்துடலாம். ஏன்னா நம்ம இப்போ ஹாங்காங்க்கு வந்து நமக்கு வந்து 14 நாள் விசா. இப்போ நீங்கள் மெக்காவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா
மறுபடியும் ஒரு 14 நாள். ஏன்னா அது ஒரு வேறு ஒரு நாடுன்ற மாதிரி இதுக்கு திருப்பி நமக்கு 14 நாள் விசா கொடுக்குறான் எங்கள் ஹாங்காங்கில் தங்குறதுக்கு. நம்ம ஹாங்காங்கில் ஏதோ 10 நாள் தங்குறது பெருசு. எங்கே 14 நாள், ஏற்கனவே 14 நாள், இங்கே போயிட்டு வந்தாங்க ஒரு 14 நாள், 28 நாள். நமக்கு என்ன வேலை இருக்குது ஹாங்காங்கில்? 10 நாள்லேயே முடிச்சுக்கலாம். இந்த மெக்கா வந்தீங்கன்னா காப்பரை போய்ட்டு சாயங்காலம் வர்றது நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம அட்லீஸ்ட்டு ஒரு நாளாவது அங்கே தங்கணும். தங்கி வரலாம். இடங்களும் அங்கே நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இது என்ன சென்டோ ஸ்கொயர் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ரூயின்ஸ் ஆஃப் செயின்ட் பால் சர்ச்சை வந்து அந்த அடுத்தவங்க வந்தாக்கா முன்னாடி செஞ்சு வச்சுருந்தவங்க அழிச்சிருவாங்களே, அந்த மாதிரி அந்த கோயிலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானோ. ஃப்ரண்ட்டு இது மட்டும் தான் இருக்குது. அதனால தான் அது வந்து ரூயின்ஸ் ஆஃப் செயின்ட் பால்னு சொல்கிறாங்க. அது ஒரு இடம் இருக்குது. ஃபோர்ட் மாண்ட் அங்கே ஒரு கோட்டை இருக்குது. மெயின் வந்து இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மெக்கா வந்து ஃபுல்லாக வந்து சூதாட்ட கிளப்பு தான். சூதாட்டம் தான் ஃபுல்லாக. வேர்ல்டு லெவல்லேருந்து இங்கேருந்து எல்லாமே வராங்க. அவளுக்கு சூதாட்ட கிளப்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு கோடிக்கணக்கில் செஞ்சுருப்பாங்கன்னே தெரியாது. அவ்வளோ பிரம்மாண்டம். ஒவ்வொரு சூதாட்ட கிளப்பு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம். அதுக்குன்னு தனி ஏரியாவே இருக்குது. அந்த மாதிரி அந்த மெக்காவுலக்கே 2 தான். ஒன்று மெக்காவ் டவரு, இன்னொன்று இந்த லிப்சன் சொல்லுவாங்க, இந்த கிராண்டு லிப்சன்னு ஒரு தாமரைப்பூ உடையது பிரம்மாண்டமாக இருக்கும். அதுதான் மெயின். நம்ம அந்த இடத்துக்கிட்ட தான் தங்கியிருக்கோம். நம்ம ரூம் போட்டிருக்குது. அந்த நம்ம தங்கியிருந்த லாட்ஜு பேர் வந்து நல்ல ஒரு சென்ட்ரான பிளேஸு. பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் இருக்கும். அது வந்து பென்சாவ் லோட்டஸ் அப்படின்ற ஹாஸ்டலில் தான் போட்டிருக்கோம். அது நல்லா தான் இருக்குது. அது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே நம்ம நினச்சது பஸ் ஏறிக்கலாம். அந்த மாதிரி இது அதெல்லாம் வந்து அவசியம். ஒரு நாள் அங்கே மெக்காவில் தங்குற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்த இப்போ ஏதோ வரப்போ நம்ம நாங்கள் ஃபெரியில் வந்தோம். இப்போ போகிறப்போ 35, வரப்போ வந்து 150 என்னமோ வாங்கினானுவோம். இது $100, $100னா $1000. போகிறப்போ $350, வரதுக்கு $1000. அப்புறம் அது ஒரு அனுபவம் இருக்குன்றதுக்காக தான் ஃபெரியில் வந்துச்சு. ரோடு எப்படி போட்டிருக்கா பாருங்க. எல்லாம் சிக்னல். இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் மூணுன்னு ஒரு ரூல்ஸு. அது ரூல்ஸு ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்படி பஸ்ஸுலேயே வந்து இது ஏன்னா ஜாஸ்தி ஸ்டாப்பிங் இல்லை. ஆனால் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கு வந்து ஃபுல்லாக மேலே பஸ்ஸு உள்ளாரியே டிஸ்பிளே ஓடுது. அது அதோட வரலாறு இந்த இதில் எப்படிலாம் கட்டினாங்க என்னென்ன பண்ணாங்கன்னு வந்து அந்த இது சைனீஸ் லாங்குவேஜ் தான் நினைக்கிறேன். அதில் தான் சொல்லிக்கிட்டே வரான். நமக்கு அது ஒன்றும் புரியல. அதை பாருங்க, அது 6225 மீட்டர் கடலுக்கு அடியில் போகுது பாருங்க. கடலுக்கு அடியில் பூந்துச்சு. என்ன ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கேமரா, ஃபுல் லைட்டிங், பிரமாதமாக இருக்கும். எனக்கு ஒரு த்ரில்லர் அனுபவம் மாதிரி இருக்கும். அண்டர் கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு லென்த்தாக இருக்கும். இது ஒரு 10-12 நிமிஷம் வரைக்கும் போகும் அடியிலே போய். அப்புறம் போய் மேலே போய் எடுக்குது. அது அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அங்கே. இதுலேருந்து ஹாங்காங்கு அந்த போர்ட்டு இந்த இது ஹாங்காங்கு பஸ் ஸ்டேஷன் வந்தது பக்கத்துலேருந்தே முடிஞ்சிருச்சு. அப்படின்னு வந்துட்டோம்.
மறு 2 பக்கம் கடல். Sadot amin. காரு போகிறோம்னா பாஸுக்கு போயிருக்கு. அவங்க கார் வச்சுருக்க காரில் போகலாம். பஸ்ஸு ஆனால் ஹெவி இதெல்லாம் வந்து அலௌடு இருக்கேனான்னு தெரில. ஹெவி வெஹிக்கிள் லாரி அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஸ்பீடு இந்த வகையில் போகிற காரில் போகிற இவ்வளோ கிலோமீட்ரு, bus wala kilometer. Wifi lang kada pajay gibus da kay di danom nga inuman ihanda ang buksan. CR da ihanda ang buksan. Napale da o mamin நம்ம ராமேஸ்வரத்தை பாம்பன் பாலம் மேலே போய், ஆனால் சின்னது இது தீவிட்டி 55 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கான். அண்டர் கிரவுண்டு சில இடத்துல அண்டர் கிரவுண்டு, சில இடத்துல ஃபுல்லாக மேலே இப்படி போகிற மாதிரி. பாலம் வந்து மூணு பாலம் இருக்குது போகிற வழியில். கேபிளில் பிடிச்சது அங்கே ஏற்ற மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க. பிரம்மாண்டமான கேபிள் ஸ்டே போட்டு வச்சுருக்கான். கண்ணு கட்டி வரைக்கும் கடல் தான். ஒரு பாலம் கேபிள் ஸ்டே உள்ளது. மக்காவ் பாலம் பாங்க. பிரம்மாண்டமாக இருக்கு. ஆனால் எப்படி சைனாக்காரன் கட்டி விட்றான். அப்படி இருந்தாலும் எவ்வளோ பெருசு இருக்கு அப்பா. நாங்களும் தெரியுது பாருங்க. சூரியன் அப்படியே எதுவும் ஒன்றும் தெரியலையே. அப்படியே பாலம் வளைஞ்சி போகுது. லெஃப்ட் சைடில் அவ்வளோ தூரம் பாலம். சும்மா 127 பில்லியன் டாலர்லங்க என்ன சும்மாவா, சர்வசாதாரணமாவே இவ்வளோ இதுக்கு நம்ம என்ன டோலு அது இது போட்டு அடித்து விட்டுருவானுவா. பரவாயில்ல. பஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ இதுதான் வாங்குறான். $35. நம்ம ஊருக்கு காசுக்கு $350. பயங்கர ஒர்த்து. பஸ்ஸு டபுள் இருக்கை மாடி பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துலாம் வீடியோ எடுக்கிறது வசதியாக இருக்குது. அங்கே வீடியோ எடுக்கணும்னா மாடி பஸ்ஸில் போய் ஃப்ரண்ட்டு சீட்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். அருமையாக போயிட்டே இருக்கலாம். ஒரு ஊராக தெரியுது பாருங்கள். சைடில் ரைட் சைடில் தீவு புட்டங்களாக இருக்குது பாருங்கள். எல்லாம் மெக்காவ் நெருங்கிட்டு இருக்கோம். தீவு நிறைய இருக்குது. அங்கே சின்ன இருக்குது. அதில் பில்டிங் இடிக்கலாம். தொலைவில் வருங்க. எல்லாம் ஹைட்டான பில்டிங் அங்கே இருக்குது. ஊரை நெருங்கி விட்டோம். மெக்காவ் இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் ஸ்டே போட்டிருக்கு. மத்தியானம் ஆச்சு போய் சாப்பிட்டுட்டு வேறு ஹாஸ்டலில் போய் இங்கேருந்து இந்த சென்டர் இருக்குது போல. இங்கேருந்து ஒரு மெக்காவ் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 10-12 கிலோமீட்டர் இருக்கும். சென்டர் ஆஃப் மெக்காவ் சென்டருக்கு போய் அங்கே இது பக்கத்தில் தான் ரூம் போட்டிருக்கு. ரூமில் போய் செக்இன் பண்ணிவிட்டு அதில் போய் சாப்பிட்டுட்டு அவ்வளோ இடம் கொஞ்சம் சுமார இடம்தான். பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருந்தாலும்
குயிக்காக இந்த செராட்டா இந்த இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம ரூம் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த சென்டர் ஸ்கொயரு, ரூயின்ஸ் ஆஃப் செயின்ட் பாலு, கிராண்ட் லிப்ஸ் எல்லாம் நம்ம இருக்கிற இடத்துலையே தான் இருக்குது. இந்த தி வெனடியன்றது தான் கொஞ்சம் அது ஒரு பஸ் ஏறி போனோம். ஆனால் அது ஃபுல்லாக சூதாட்ட கிளப் ஏரியா. அது ஈவினிங் டயத்தில் போனாங்க. மத்தியான டயத்தில் காம்பரத்தில் ஒரு 12 மணி போல் போனாங்க சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்துட்டு இது மக்களே இப்போ வந்து நெருங்கி வந்தாச்சு. இனிமேல் பஸ் விட்டு இறங்கி சென்டருக்கு போய் நம்ம ஹாஸ்டலில் தங்கிட்டு ஹாஸ்டலில் செக்இன் பண்ணிவிட்டு பேக்கை வச்சுட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்ணும். அப்புறம் அங்கே ஒரு சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு நைட்டு ஹால்ட்டு அப்புறம் காம்பர அந்த சூதாட்டா கிளப்பு இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் ஃபெரியில் திரும்ப வேண்டியது தான். உங்களை இறங்கிட்ட பிறகு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். ஓகே.